ஓம் சாய்ராம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் போல தான். அதில் நாம் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம் ஓடுறத நிறுத்தக்கூடாது. இது எதனால் நாம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் ஒரு கேள்வி எழலாம். அந்த கேள்விக்கான பதில் இந்த பதிவில் என் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா என்னுடைய பக்தர்களாகிய நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் என்ன நீங்கள் நினைவில் வைக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக நான் எப்பவும் உங்கள் கூடவே இருக்கிறேன். என் பக்தர்கள் எப்போவுமே தனிமையை உணர்றது கிடையாது. ஏன்னா அவங்களோடவே நான் ஒன்றி இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் பக்தர்கள் என்னை நினைத்த மாத்திரத்தில் அவர்களுடன் நான் பேசி அவர்களுடைய அனைத்து சங்கடங்களையும் தீர்த்து வைக்கிறேன். எல்லா இடத்துலையும் என்னுடைய அருள் என் பக்தர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் மனதார என்னை வணங்கும் என் குழந்தைகளாகிய உங்களுக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் மலை போல இருக்கக்கூடியதெல்லாம் கடுகு போல மாறிவிடும். ஏனெனில் என்னுடைய அன்பு குழந்தைகளுக்கு கர்மவினையினால் வரக்கூடிய கஷ்டங்களையும் உங்களுடைய சாயாகிய என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அவை அனைத்தையும் போக்கி நிச்சயமாக உங்களை நிம்மதியாக வாழ வைப்பேன். இதை நான் வாழ்ந்த காலத்திலையும் என்னை நோக்கி வந்த பக்தர்களுக்கு செய்தேன். இப்போவும் என்னை நம்பி வணங்கக்கூடிய உங்களை மாதிரியான பக்தர்களுக்கு தெரியும். நான் இப்போவும் என் பக்தர்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சூக்ஷ்மமாக உங்களோட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த பதிவை நீங்கள் சாதாரண ஒரு வீடியோன்னு நினச்சிங்கன்னா இது சாதாரண வீடியோ தான். ஆனால் நீங்கள் உள் மனசால் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்காக என் சாய் தான் அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பதிவு கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கி அருளும். ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டமோ எல்லா விதமான சங்கடங்களும் இயற்கையாக வரக்கூடியது தான். அதை எல்லாத்தையும் நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் அதில் இருந்து பக்குவமாக எப்படி நாம் அதை கடந்து போக முடியும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட சூக்ஷ்மமான விஷயங்களை என்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிந்து அவர்களை இதில் இருந்து கஷ்டம் தெரியாமல் நகர்த்தி கொண்டு போகிறது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய பக்தர்கள் எப்போதும் என்னை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாக நான் விடமாட்டேன். ஏன்னா தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, என்ன நினைக்கிறாங்களோ அது கிடைக்கலனாலும் சரி, என் பக்தர்கள் எப்போவுமே மனசு உடஞ்சி போகிறதில்ல. என்ன சொல்வாங்க தெரியுமா? இதெல்லாம் என் சாய் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. என்றைக்கு வேணால் என் கஷ்டம் எனக்கு இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. என் சாய் நிச்சயமாக எனக்கு அருள் புரிவார்னு சொல்லி என் மேலே என் பக்தர்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க இல்லையா, அது ஒருபோதும் வீணாகாது. உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் வேணாலும் இருக்கலாம். அது உடல் நோயாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம், வாழ்க்கையை நகர்த்துறதுக்கே இருக்கக்கூடிய சங்கடமான சிரமமான சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஏன் குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய கூட இருக்கலாம். ஆனால் என்ன நினச்ச மாத்திரத்தில் உங்களுக்காக நான் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அப்படி தான் ஒரு நாள் ஷீரடிக்கு ஒரு பக்தன் என்ன சந்திக்க வந்தான். அவன் மிகப்பெரிய துன்பத்தில் இருந்தான். ஏன்னா அவனுக்கு உடம்புல மிகப்பெரிய நோய் இருந்தது. அதை எந்த மருத்துவர்களாலையும் குணப்படுத்த முடியல. வாழ்க்கை முழுசுமே இருட்டாயிடுமோ அப்படின்னு நினச்சி அவன் பயந்து அழ தொடங்கினான். என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிருமா பாபா, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கண்ணீர் விட்டு என் முன்னால் அழுதான். அப்போ அவனை நான் ஒரு பார்வை பார்த்தேன். அந்த பக்தன் என்கிட்ட, பாபா இதுக்கு ஒரு முடிவு உங்களால் தான் கிடைக்கும்னு நான் உங்களை பரிபூர்ணமாக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பரிபூர்ணமாக நம்புகிறான் இல்லையா, அவனை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அவன்கிட்ட
உன்னுடைய துன்பம் எல்லாம் இன்றோடு மறைந்துவிடும். இதை பற்றி இதுக்கு மேலே நீ கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துவாரகா மாயில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்புலேருந்து வரக்கூடிய உதியை அவன் கையில் எடுத்து கொடுத்தேன். நீ இதை நம்பிக்கையோட நெற்றியில் தரிச்சியானா இது உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கும் அப்படின்னு சொன்ன. என்னடா பாபா, நாம் பெரிய நோயாக இருக்குன்னு சொல்கிறோமே, ஒரு சாம்பலை கொடுத்து நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாரேன்னு சொல்லி நீ இந்த சாம்பலை சாதாரணமாக நினச்சிடாத. நீ இதை வெறும் சாம்பல்னு நினச்சா அது சாம்பல் தான். ஆனால் இது என்னுடைய ஆசீர்வாதம், இது என் பாபா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இதை நீ நெற்றியில் தரித்து கொண்டு ஒரு சிட்டிகை தண்ணீரில் கலந்து நீ குடிச்சியானா கண்டிப்பாக உன்னுடைய கஷ்டம் தீரும்னு சொல்லி அவன் கையில் உதிய கொடுத்து என்னுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து அனுப்பினேன். அடுத்த நாள்லேருந்து அவன் அந்த விபூதியை நம்பிக்கையோட என் நாமத்தை சொல்லிட்டு தினமும் ஒரு சிட்டிகை தண்ணியில் கலந்து குடிக்க ஆரம்பித்தான். அதோட நெற்றியிலும் நம்பிக்கையோடு தரித்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றத்தை அவனால் உணர முடிஞ்சது. எதனாலனா அது பாபா தனக்கு கொடுத்த பொக்கிஷம் அப்படின்னு அவன் உணர ஆரம்பித்தது தான். ஏன்னா எல்லாருக்கும் நம்பிக்கைங்கிறது வந்துடாது. யார் ஒருத்தர் தன்னுடைய குருவை பரிபூர்ணமாக நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்பிக்கை வரும். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு நல்ல பலனை தரும். அவனுக்கும் அது நடந்தது. ஏன்னா அவன் இந்த உதி என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்பினா. அதுபோலத்தான் நீங்களும் உங்கள் கையில் என்னுடைய உதிங்கிற இந்த திருநீரை எப்பவும் இருப்பில் வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்காக ஷீரடிக்கு தான் வரணும்னு இல்லை. உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய என்னுடைய ஆலயங்களில் இந்த திருநீர் தாராளமாக கிடைக்கும். அதை நீங்கள் மனசார ஷீரடியிலேருந்து எனக்கு என் பாபா தான் கொடுத்தாருன்னு சொல்லி நம்பி உங்களுடைய நெற்றியில் தினமும் தரிச்சுக்கோங்க. உடம்பு சரியில்லைனாலும் சரி, மனசு சரியில்லைனாலும் சரி, வியாபாரத்தில் நஷ்டம், எனக்கு கடன் சுமை அதிகமாக இருக்குது, எனக்கு கல்யாணம் நடக்கலை, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு என்னுடைய திருநீற்றை நெற்றியில் தரித்து கொள்ளுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நிச்சயமாக தீர்வு கொடுக்கும். என்னை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புகிற பட்சத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நானும் சரி, என்னுடைய உதியும் சரி உங்களுக்கு தீர்வை நிச்சயமாக வழங்கும். நீங்கள் என்ன இந்த பதிவை நம்பினீங்கன்னா கமெண்ட்டில் ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் என்னால் நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும். எந்த விதமான கவலையும் இல்லாமல் எல்லா கவலையையும் என் பாபா காலடியில் சேர்த்துட்டேன். இனிமே என்னுடைய வாழ்க்கை வளமான பாதையில் போகும்னு சொல்லி உனக்குள்ள ஒரு திட நம்பிக்கையை வர வச்சுக்கோ. என்னுடைய உதியே கதின்னு இரு. எப்படி நான் கொடுத்த அந்த உதியை நம்பி வாங்கிட்டு போன அந்த பக்தன் தன்னுடைய நோயிலிருந்து குணமாகி அவன் எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் விடுபட்டு நல்ல வாழ்க்கையை அடைந்தானோ, அதுபோலத்தான் என்னை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எப்போதும் நானும் என்னுடைய உதியும் உறுதுணையாக இருந்து காப்பாற்றி உங்களை கரை சேர்ப்பேன். என்னை நம்பினால் நான் உங்களுடன் இருந்து உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் போக்குவேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை என் குழந்தையே. நம்பிக்கையோடு உன்னுடைய அடுத்த கட்டத்துக்கு துணிந்து செல். உன் சாய் உன்னுடன் இருந்து நிச்சயமாக உன்னை நிம்மதியாக, ஆரோக்கியமாக, சகல சௌபாக்கியத்தோடு வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவினுடைய அற்புதமான அறிவுரைகளையும் பொன்மொழிகளையும் கேட்பதற்கு நம்மோட சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் ஓம் சாய்ராம்னு பதிவிடுங்க. இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான பாபாவினுடைய அற்புதமான பதிவுகள் உங்களுக்காக தினமும் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.
ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.